ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அவர்களுக்கு நேற்று ஜாமீன் கிடைத்திருக்குது. ₹1 கூட நீங்க பறிமுதல் பண்ணல, எந்த ஆதாரமும் இல்லாம எதனால் இவ்வளவு நாள் நீங்க சிறையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா? நீதியரசர் சொல்றாரு இது சரியில்லை, சுத்தமா தப்பு, 6 மாசமா ஜெயில இருக்காரு, அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும், நாங்க மெரிட்ல தீர்ப்பளிக்க போறோம், நீங்க கேட்டுட்டு சொல்லுங்கன்னு உடனே மத்தியானம் சொல்றோம்னு சொல்லிட்டு வந்து மத்தியானம் இல்ல ஜாமீன் கொடுக்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆட்சேபனை இல்லைன்னு கீழமை நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கலாம். குற்றவாளி இவர் தான் அப்படின்னு எதுவும் சொல்லல. 9 ஸ்டேட்மெண்ட் படி சஞ்சய் சிங் நிரபராதி தான். ஏன்னா குற்றத்துக்கு அவருக்கு தொடர்பு இல்லைன்னா நிரபராதி. நீதியரசர் கேட்கிறாரு, வாதத்துக்காக நான் கேட்கிறேன், லஞ்சம் கொடுப்பவர் என்று ஒருவரை நீங்கள் கை காட்டுகிறீர்கள், லஞ்சம் வாங்கியவர்னு ஒருத்தர் இருக்கணும்லாங்க. வாங்கியவர் அப்படின்னு நீங்க அனுமானிக்கிறது தான் சஞ்சய் சிங். அவர் வாங்கினாருங்கிறத எந்த இடத்துலயுமே நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்லயுமே சொல்லல. வெளிப்படைத்தன்மையோட ஒருத்தர் பேசினாலே தப்பு எஜமா. நீதிபதி சொல்றாரு, ஐயா வெளிப்படைத்தன்மையோட பேசினாலே தப்பு, என் பேரே அதுல இல்லைங்க. ஆனா நான் என்ன பண்றேன், அது என் பேர் இருக்கிறதாக செய்திகள் வந்த உடனே பிரஸ் கூப்பிட்டு என் பேரே இல்லைங்க இதுல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் மறுத்தேன். அது ஒண்ணுதான் நான் செஞ்ச தப்பு. நான் மறுத்த ராத்திரியே என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள. ஜாமீன் கிடைச்சிருப்பாருங்க. ஏன்னா அவரு ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. ஈடிக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மாசம். நேற்றைய முன்தினம் கூட பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி டெல்லி அமைச்சர் அதிசி அவர்கள் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, நீங்க வந்து 1 மாதத்துக்குள்ள வந்து பாஜக செய்யலன்னா 2 மாதத்துல ஈடி உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்எல்ஏல குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் பிஜேபியில சேர்த்துக்கிறதே பெரிய தப்பு இல்லையா? அப்ப டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 3 மாநிலத்துக்கு சேர்த்து 30 சீட் இருக்கு. 30 சீட்லயும் வந்து பிஜேபி ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் தான் இதுக்கெல்லாம் காரணம். வெற்றியில வந்து நமக்கு உறுதிப்பாடு இருந்தா பதற்றம் ஏற்படவே ஏற்படாது. அந்த உறுதி இல்லைங்கும் போது பிஜேபிக்கான பதற்றம், பயம், கவலை எல்லாமே சேர்ந்துதான் இத்தகைய நடவடிக்கைகளை ஈடுபடுது. ஒண்ணு அடி வாங்குது. எலக்டோரல் பாண்ட் சுப்ரீம் கோர்ட் அடின்னு அடிச்சு நொறுக்கி எடுத்துருச்சு. இப்ப சஞ்சய் சிங் ஜாமீன், இன்னும் பல விஷயங்கள் இது நடக்குங்க. ஏன்னா இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு, பரபரப்பா போயிட்டு இருக்குது. இந்த சூழல்ல கிட்டத்தட்ட 6 மாதமா சிறையில் இருந்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அவர்களுக்கு நேற்று ஜாமீன் கிடைத்திருக்குது. உச்சநீதிமன்ற தரப்புல இருந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, ₹1 கூட நீங்க பறிமுதல் பண்ணல, எந்த ஆதாரமும் இல்லாம எதனால் இவ்வளவு நாள் நீங்க சிறையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா? எப்படி சார் பாக்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்டை? தேர்தல் நேரத்தில் இது இந்தியா கூட்டணிக்கான ஒரு முன்னேற்றம் தான். பாரதிய ஜனதா பின்னடைவுன்னு தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க 6 மாசம் சொல்றீங்க, அவருக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. இப்போ இதே ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த துணை முதலமைச்சர்லாம் 1.5 வருஷமா ஜெயில இருக்காரு. என்ன பிடிச்சாங்கன்னு இன்னும் தெரியல. அதாவது ஜெயில வச்சாச்சு, ஆனா அந்த குற்றப்படம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதை பத்தி எந்த தகவலும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட்ல தான் உள்ள இருக்காங்க. அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு அப்ரூவர் எப்படி உருவாகிறாருன்னா, அவரும் குற்றத்துல சம்பந்தப்பட்டவர், ஆனா அவர் வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்ரூவரா மாறுறது. இதுல உண்மையான சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டேஷன் வழக்குகள் நிறைய நான் பார்த்திருக்கேங்க. வழக்கறிஞரா நீதிமன்றத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும், சரியான சான்றாவணம் சாட்சியம் இருக்காது. அப்ப ப்ராசிக்யூஷன் கடைபிடிக்கிற டெக்னிக்கா என்னன்னா, ஒரு 16 குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னா அதுல ஒருத்தரை வளைச்சு அவரை அப்ரூவர் ஆக்கிடுறது. ஆனால் அப்ரூவர் சொன்னதெல்லாம் வேத வாக்கு கிடையாது, அது நீதிமன்றம் ஏத்துக்காது. அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட்டை கராபரேட் பண்ற மாதிரி, அதாவது அதை நிரூபிக்கிற மாதிரியான சாட்சியங்களையும் ப்ராசிக்யூஷன் கொடுக்கணும். உதாரணமா சஞ்சய் சிங் வழக்குல 1 கோடி 2 தவணையில 2 கோடி கொடுத்தது அப்படிங்கிறது அப்ரூவரோட 10வது ஸ்டேட்மெண்ட். 9 ஸ்டேட்மெண்ட்ல சஞ்சய் சிங்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 10வது ஸ்டேட்மெண்ட்ல இப்படி சொல்றாரு. அப்படின்னா அந்த 1 கோடி யாரு கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்தப்ப யாரு இருந்தாங்க, அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, இவ்வளவு கேள்வி அதுல வருங்க. இதெல்லாம் கொடுத்தா தான் நீதிமன்றம் ஏத்துக்கணும். ஆனா இவங்களுக்கான வசதி என்னன்னா, ஈடிக்கு நீதிமன்றத்துக்கு அவங்க போறதே கிடையாது. நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்தினா தானே இந்த பிரச்சனை. தூக்கி உள்ள வைங்க, அவர் கிடக்கட்டும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். இப்படியான ஒரு மனப்போக்குல வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு உயர் ரக அமைப்பான இடி செயல்படுது. இது சிபிஐல இது நடக்காது. ஏன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டாகணும். சிபிஐ வழக்குனா ஜாமீன் கிடைக்கும், ஐடி வந்து கைது செய்ய முடியாது. ஆனா பிஎம்எல்ஏவை கையில வச்சிருக்கிற இடி கைது செய்ய முடியும். ஜாமீன் வாங்கணும்னா 45வது விதியின்படி அவர் குற்றம் செய்தவர் அல்லங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வரணும். ஜாமீன் நீதிமன்றம் நேற்றைய கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீங்க பாருங்க எதுவுமே இல்ல, நாங்க மெரிட்ல தீர்ப்பளிச்சிருவோம், மெரிட்ல தீர்ப்பளித்தால் 45வது விதி உங்களோட பல வழக்குகள்ல அடிபட்டு போயிடும் என்று காலையில சொல்லுது. நீங்க ஃபுல் வெர்பாட்டியமா
கோர்ட்ல என்ன நடந்ததுங்கிறத படிச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவா புரியும். நீதியரசர் சொல்றாரு, இது சரியில்லை, சுத்தமா தப்பு, 6 மாசமா ஜெயில இருக்காரு, அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும், நாங்க மெரிட்ல தீர்ப்பளிக்க போறோம், நீங்க கேட்டுட்டு சொல்லுங்கன்னு உடனே மத்தியானம் சொல்றோம்னு சொல்லிட்டு வந்து மத்தியானம் இல்ல ஜாமீன் கொடுக்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆட்சேபனை இல்லைன்னு கீழமை நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கலாமா? ஏன்னா அதுக்கு பிறகு இந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்ல. சஞ்சய் சிங் அரசு உள்ள வச்ச பிறகு சார்ஜ் ஷீட் போடுறதோ வேற எதுவுமே செய்யல. அப்போ 2-3 கோர்ட் தாண்டி 2-3 ஜாமீன் மனு தாண்டி தான் உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றத்திலே 2 மாசம் நிலுவை. இப்ப ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றவங்க அப்பவுமே ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிருக்கலாமே. அப்போ அவங்கள ஒரு கிடுக்கிப்பிடியில மாட்டும் போதுதான் அதை சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலே சரக்கு இல்ல. எந்த ஒரு சரக்குங்க, குற்றப்பணம் தான், குற்றப்பணம் இருக்கணும்ல, அப்பதானே அது சட்டவிரோத பணம் பரிமாற்றமா மாறும். இந்த சிக்கல் நீங்க எல்லா வழக்குலையும் பார்க்கலாம். இடியோட நமக்கு தெரிஞ்ச வழக்கு செந்தில் பாலாஜி வழக்குங்க. மற்றபடி அவங்க இடி முக்காவாசி வழக்கு இப்படிதான் இருக்கு. எக்ஸப்ட் நிஜமான கடத்தல்காரர்கள் இருக்காங்களே, சர்வதேச போதை மருந்து, ஆயுத கடத்தல், அவங்க வழக்கு தான் இதுல வந்து சரியா இருக்கு. அரசியல் ரீதியா போடப்பட்ட எல்லா வழக்குமே வந்து ஒண்ணு வேற சட்டப்படி உண்மையிலே வழக்கு போடலாம், ஆனா உள்ள வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட இடி வந்து அதுல பயன்படுத்தப்படுகிறது. ரைட் சார். நேற்று கூட நீங்க சொன்னது மாதிரி ஆட்சேபனையை வந்து தெரிவிக்கல இடி தரப்புல இருந்து, அதனாலதான் ஜாமீன் கிடைத்ததா? இல்லைன்னா ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சுன்னா ஜாமீன் நேற்று கூட கிடைக்க வாய்ப்பு இல்லையா? அந்த இடத்துல டேஞ்சர் கிரவுண்ட் எப்படின்னாங்க, ஒரு அப்ரூவர் அவர் ஏராளமா ஸ்டேட்மெண்ட் தராரு. 9 எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது 9 ஸ்டேட்மெண்ட்ல குற்றவாளி இவர் தான் அப்படின்னு எதுவும் சொல்லல. 9 ஸ்டேட்மெண்ட் படி சஞ்சய் சிங் நிரபராதி தான். ஏன்னா குற்றத்துக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைன்னா நிரபராதி. 10வது ஸ்டேட்மெண்ட்ல வந்து இல்ல இவருக்கும் காசு கொடுத்துருக்கோம் ஏஜமா அப்படின்னு அவர் சொல்றாரு. 9 ஸ்டேட்மெண்ட்ல கணக்குல எடுத்துக்குவீங்களா, 10வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கணக்குல எடுத்துக்குவீங்களா? இன்கல்பேட்டரி எக்ஸ்கல்பேட்டரின்னு 2 ரகம் இருக்குங்க. அதாவது எவிடன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல சாட்சிய சட்டங்களின்படி ஒண்ணு வந்து இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணும், இன்னொன்னு குற்றத்தை ப்ரூவ் பண்ணும். இப்ப 9 ஸ்டேட்மெண்ட்ல இன்னசென்ட்னா 10வது ஸ்டேட்மெண்ட்ல எப்படி குற்றவாளியா வருங்கிற கேள்வி வந்துருச்சு. அதே மாதிரி 1 கோடியா 2 தண்டனைகள் கொடுத்தோம், அவ்வளவுதான் பாயிண்ட். நேற்று நீதியரசர் கேட்கிறாரு ஒரு வாதத்துக்கு, அவர் சொல்றதுங்க, அவர் வாதத்துக்காக நான் கேட்கிறேன், லஞ்சம் வாங்குதல் என்பது பெரும் குற்றம், ஆனா அதை தடுப்பதற்கு தனியான சட்டம் இருக்கு. லஞ்சம் கொடுப்பவர் என்று ஒருவரை நீங்கள் கை காட்டுகிறீர்கள், லஞ்சம் வாங்கியவர்னு ஒருத்தர் இருக்கணும்லாங்க. அதாவது பிரைப்னா ஒரு கிவர் ஒரு டேக்கர் இருக்கணும், அப்ப தானே சைக்கிள் ஆஃப் பிரைப் கம்ப்ளீட் ஆகும், லஞ்சம்ங்கிற அந்த குற்றம் கம்ப்ளீட் ஆகும். இதுல கொடுத்தவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றீங்க அரோரா, ரைட்டு. வாங்கியவர் அப்படின்னு நீங்க அனுமானிக்கிறது தான் சஞ்சய் சிங். அவர் வாங்கினாருங்கிறத எந்த இடத்துலயுமே நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்லயுமே சொல்லல. இல்ல இந்த 2 கோடி ரூபாய் இந்த இடத்துல இருக்கு, இது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் ஆயிருக்கு, இதை வச்சு இந்த சொத்து வாங்கியிருக்காங்க, இப்படியும் நீங்க சொல்லல. பிஎம்எல்ஏல 3 கூறு இருக்குங்க, பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். அப்ப பிளேஸ்மெண்ட் பணம் வாங்கி அதை பல இடங்கள்ல பதுக்கி வச்சு அப்புறம் நீங்க அந்த குற்றப்பணத்தை வந்து நாட்டோட பொது பொருளாதாரத்தோட இணைச்சிருக்கணும். அரஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு முந்தி நடக்கு. அரஸ்டுக்கு முந்தைய ரெக்கார்ட்ல சஞ்சய் சிங் பேரே இல்லை. யாரோ ஒரு சிங் பேர் இருக்குங்க. சஞ்சய் சிங் செஞ்ச தப்பு, அதாவது மூத்த வழக்கறிஞர் சிங்வி சொல்றாரு, இந்த நாட்டுல வெளிப்படைத்தன்மையோட ஒருத்தர் பேசினாலே தப்பு எஜமா, நீதிபதி சொல்றாரு, ஐயா வெளிப்படைத்தன்மையோட பேசினாலே தப்பு, என் பேரே அதுல இல்லைங்க, ஆனா நான் என்ன பண்றேன், பிரஸ்ஸை கூப்பிட்டு, அது என் பேர் இருக்கிறதாக செய்திகள் வந்த உடனே பிரஸ்ஸை கூப்பிட்டு என் பேரே இல்லைங்க இதுல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் மறுத்தேன், அது ஒண்ணுதான் நான் செஞ்ச தப்பு, நான் மறுத்த ராத்திரியே என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள. இதான் உண்மை. சஞ்சய் சிங் பிரஸ் மீட் நடத்தி இது வந்து இப்படியான செய்திகளை வந்து அரசியல் நோக்கத்தோட பரப்புகிறார்கள், என் பேரே அதுல இல்லைன்னு உடனே இடி அதிகாரிகள் எடுத்து பாக்குறாங்க, உண்மையிலேயே ஒரு பேர் இல்லை. பேர் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னதுக்காகவே அவனை தூக்கி உள்ள வச்சு அவன் பேரை சேர்த்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட், அதான் அந்த 10வது ஸ்டேட்மெண்ட். இவ்வளவும் வந்து ஐயன் திரிபுர நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட உடனே நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் நாங்க ஜாமீன் கொடுக்க போறோம், ஜாமீன் கொடுக்க போறோம்னு சொல்லல, மெரிட்ல நாங்க வந்து முடிவு செய்ய போறோம். அப்படி முடிவு செஞ்சா பிஎம்எல்ஏயோட 45வது பிரிவு டோட்டலாவே எரேஸ் ஆன மாதிரி ஆயிரும், ஏராளமான வழக்குகள் நிலுவையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே இவங்க உஷாராகி சாயந்தரம் இல்ல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி அது இவ்வளவு பெரிய டிஸ்கஷனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஓடிட்டு இருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு வெற்றி, இந்தியா கூட்டணிக்கு இது மீண்டும் ஒரு முறை வந்து இடி தவறாக பயன்படுத்தப்படுகிறதுங்கிற அந்த வாதம் மீண்டும் ஒரு முறை கிளர்ந்து வருது. பிஜேபி கம்முன்னு வாபஸ் வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா இடி வந்து எவ்வளவு நடுநிலையோட நடந்துக்குது, நாங்க ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கோம்ல, ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லுவோமா அப்படின்னு அவங்க ஜகா வாங்குறாங்க. சரி நீ ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னது முந்தையே சொல்லியிருக்கலாம்ல, எல்லா அவனும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, தூக்கி நீங்க தான் உள்ள வச்சிருக்கீங்க, வாச கணக்கில் ஆகி போச்சு. அப்ப அவர் ஹைகோர்ட்ல பெயில் போடும்போதே எஜமா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை விட்டுருங்கன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இவ்வளவு மாசமா வச்சிருக்கீங்க,
இப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் வந்த உடனே நீங்க ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி பல மிச்ச வழக்குகளை காப்பாத்திக்கிற முயற்சி பண்றீங்க. ரைட்ஸ். அதே போல இந்த வழக்குல தொடர்புடைய நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி இவருக்கு சீனியர்லாம் இருக்காங்க, மணிஷ் சிசோடியா, அதற்கப்புறமா இவருக்கு அப்புறமா கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவர்களுக்குமே ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை நேத்துல இருந்து போயிருக்கு. நம்மால் செந்தில் பாலாஜி இருக்காரு சிவா, அதை விட்டு செந்தில் பாலாஜி இருக்காரு. நான் இந்த வழக்குல சொன்னேன் சார். ஓகே, இல்ல இதே தானே இடி சட்டவிரோத தடை சட்டம் பிஎம்எல்ஏ பிரைபு தான் இதுலயும் அடிப்படை. அதாவது சஞ்சய் சிங் 2 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, செந்தில் பாலாஜி ஒரு ஜாப் ஸ்கேம்ல மாட்டி 1 கோடியை சொச்சம். சஞ்சய் சிங்கோட கம்மி தொகை அது இருக்காங்க. அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு இதே இது அப்ளை ஆகும். செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்சிரு பாருங்க. ஏன்னா அவரு ஜாமீன் ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்கு. இடிக்கு நோட்டீஸ் கொடுத்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாசம் தேர்தலுக்கு முன்னாடி கிடைக்காதுங்க. ஏப்ரல் மாசம் 2வது வாரம் 13ஆம் தேதியோ டேட் போட்டிருந்தாங்க. எனக்கு டேட் சரியா ஞாபகம் இல்லை. ஆனா இதே வாதம் தான் வைப்பாங்க. மோஸ்ட்லி சிங்வியோ இல்ல கபில் சிவலோ அப்படி யாராவது தான் ஆஜராவாங்க. நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அந்த ஆர்டர் காப்பி எனக்கு நேற்று நான் நைட்டே படிச்சு பார்த்தேன். இதை பிரசிடென்டா கொள்ள முடியாது, அதாவது இதை முன்மாதிரியா கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோர்ட்ல நடந்த வாதங்கள் இருக்குல்ல, அதை பிற வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டுவாங்க. ஏன்னா அது அபிஷியல் ரெக்கார்டு, எல்லாத்தையும் சர்க்குலேஷன்ல இருக்கு, ஆன்டி இருக்கு. அப்ப அதை சுட்டி காட்டும் போது செந்தில் பாலாஜி வழக்குலயே இது அப்ளை ஆகும்ல. 2 வழக்குக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதாவதுங்க வாங்கிட்டா நீங்க தண்டிங்க எஜமான், தண்டிங்க, தூக்கி உள்ள போட்டு மிதிங்க. சட்டப்படிதான் நீங்க மிதிக்க முடியும். எந்த சட்டப்படி? பிஎம்எல்ஏ படி இல்ல, வேற சட்டங்கள் படி. இவ்வளவுதான் இதுல சிம்பிள். தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் இடி, சிபிஐ, ஐடி போன்ற விசாரணை அமைப்புகள்லாம் நடுநிலை தன்மையோடு செயல்படல அப்படிங்கிறது தான். குறிப்பா இந்தியா கூட்டணி தலைவர்கள் தான் தொடர்ச்சியா டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது. பிரதமர் மோடி அவர்களே சமீபத்தில் கொடுத்த பேட்டியில வெளிப்படையாக சொல்லியிருப்பாரு, அவங்க நடுநிலை தன்மையோடு தான் செயல்படுறாங்க, யாரையும் டார்கெட் பண்ணல அப்படின்னு. ஆனா சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களே விசாரணை அமைப்புகளிடம் நடுநிலைத்தன்மை தேவை அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. அவர் ஏன் அறிவுறுத்ததான் முடியுமா? அவரால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவு மாதிரி பிறப்பிக்க முடியாதா? பிஎம்எல்ஏ பார்லிமெண்டரி ஆக்ட், லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட். அதுல திருத்தம் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த ஆக்டோட சில பகுதிகளை எதிர்த்து வழக்குகள் இருக்கு. சில பகுதிகள் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானவைன்னு தீர்ப்பளிக்கக்கூடிய உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஆனா பெயில் அது வராது இல்ல. அரசியல் சாசன வழக்கு நம்ம போடும் போது இந்த சட்டத்தின் இந்த பிரிவு அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது நம்ம வழக்கு போடுறோம். அப்ப அந்த பிரிவை ரத்து பண்ணவோ இல்லன்னு ஏத்துக்கொள்ளவோ உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு. ஆனா பிணை கேட்கும் போது இந்த வாதம் நம்ம வைக்க முடியாதுல்ல. பிணை ஒன்று பல நேரங்களில் மெடிக்கல் பெயிலா இருக்கலாம், இல்ல மெரிட்ல வர்ற பெயிலா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி புலனாய்வு அமைப்பு எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல, எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதா இருக்கலாம். பொதுவாக பெயில் உரிமை. பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். பிஎம்எல்ஏல மட்டும் இது தலைகீழ். ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். அந்த இடத்துல பிஎம்எல்ஏ பயன்படுத்தி அது ஒரு ஒடுக்குமுறை சட்டமாக மாத்திட்டாங்க. ஆனா அப்படியான சட்டம் இல்லைங்க. அது உயர்ந்த நோக்கத்தோடு கிரியேட் பண்ணப்பட்ட சட்டம். அந்த உயர்ந்த நோக்கத்தை பிஜேபி காலில் போட்டு மீச்சிருச்சு. நேற்றைய முன்தினம் கூட பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி டெல்லி அமைச்சர் அதிசி அவர்கள் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நீங்க 1 மாதத்துக்குள்ள பாஜக செய்யலன்னா 2 மாதத்துல இடி உங்களை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியா அவங்களுமே இப்படி நிறைய விஷயங்கள் வெளியில வந்துகிட்டே இருக்குது இல்லையா? இதெல்லாம் கோர்ட் நேரடியா தலையிட முடியாதா இந்த விஷயங்கள்ல எல்லாம்? சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவா தலையிடுறதுன்னா அதுக்கு அவங்க சில வரமுறை வச்சிருப்பாங்க. சூமோட்டோவா தலையிடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கே பத்திரிகைகள் இதை எழுதுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த மேட்டர்ல அடிஷனல் இன்புட் தராங்க. 2014 இருந்து இது வரைக்கும் 25 பேரு பிராமினன்டான அரசியல் கட்சி தலைவர்கள். அவங்கள அவங்க மேல அந்த மத்திய புலனாய்வு நடவடிக்கைன்னு எடுத்த உடனே அவங்கள பிஜேபிக்கு தாவி அவங்க புனிதர்கள் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸ்ல 10 பேரு, சிவசேனால 4 பேரு, டிஎம்சில 3 பேரு, டிடிபில 1, எஸ்பில 1ன்னு இப்படி ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. யார் யாருன்னு பேர் கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய புலனாய்வு அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர், குறிப்பா பிஎம்எல்ஏ மாதிரியான ஆக்ட்ல குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி தான். பிற வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதி. அப்போ பிஎம்எல்ஏல குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் பிஜேபியில சேர்த்துக்கிறதே பெரிய தப்பு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபியில ஒரு தினகரன் செய்திங்க, இத்தனை 100 சட்டவிரோத குற்றவாளிகள் அவங்களுக்கு பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதுல சென்னையில மட்டும் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க பேர்ல என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட். ஆனா அதை நம்ம கண்கூடாவே பாக்குறோம். என்னன்னா அந்த குற்றச்செயல்கள்ல ஈடுபடுவதற்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா ஒரு அடைமொழி சேர்ந்துருது. அந்த அடைமொழியோட கூட தான் இன்னமும் பிஜேபியில பதவியில இருக்காங்க. அப்போ எந்த ஒரு கட்சியும் இப்போ ஒரு போதைப் பொருள் கடத்தல்,
ஒருவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறதுனா கட்சியை தூக்கிடுவாங்க. அவன் கட்சிக்குள்ள வந்திருக்கலாம், இல்ல கட்சியில சில தலைவர்களுக்கு உதவி கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் செய்தி வெளிவந்த உடனே எப்போதுமே எல்லா கட்சியும் ஜாக்கிரதையா ரிமூவ் பண்ணிடும். தமிழ்நாடு பிஜேபியில இவ்வளவு பேரோட குற்றங்கள் இதெல்லாம் பட்டியல் போட்டா கூட அவங்க எடுக்கிறதே இல்லையே. குற்றவாளி தெரியாமலே சேர்த்துருந்தா வச்சுக்கோமா, எல்லாத்துக்கும் ஒரு கட்சி தலைவர் பொறுப்பாக முடியாது. கட்சியில கீழ்மட்டத்துல சேர்றவங்க இல்ல ஒரு பதவியை பெறுகிறவர்கள் அவங்க ரொம்ப நல்லவங்க, ரவுடி எலிமெண்ட் இல்லைன்னு ஹிஸ்டரி ஷீட் வாங்கி பார்க்க முடியாது. ஆனா செய்தி வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கலாம்ல, அதை கூட செய்யல. அப்பதானே பிஜேபி பேர்ல சந்தேகம் வருது. ரைட் சார். ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியா டார்கெட் பண்ணப்படுது. ஆம் ஆத்மி கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான் பேசுவாரு. அசம்பிளியில ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடுற எல்லாருமே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மக்கள் அசம்பிளியில அரவிந்த் கெஜ்ரிவால்னா பார்லிமெண்ட்ல மோடியை தான் கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த முறை பாஜக ஏன் அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பார்த்து ஆம் ஆத்மியை பார்த்து. இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து அச்சப்படுறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. டெல்லியில இருக்கிற அந்த 7 சீட்டும் அந்த கூட்டணி அமைப்பு அவங்களுக்கு பயத்தை தருது. காங்கிரஸ் கட்சிக்கும் டெல்லியில பாரம்பரிய ஓட்டு இருக்கு. டெல்லி முதல்வரெல்லாம் காங்கிரஸ்காரங்க இருந்திருக்காங்க. இப்ப தேய்மானம் ஆயிடுச்சு. ஆம் ஆத்மியும் புதிதாக டெல்லியில வளர்ந்துருக்கு. 10 வருஷத்துக்குள்ள அவங்களோட பெரிய முன்னேற்றம், தேசிய கட்சியாவே ஆயிட்டாங்க. அப்போ காங்கிரஸும் பிஜேபி இருந்த இடத்துல ஆம் ஆத்மி டெல்லியில வருது. அப்போ ஆம் ஆத்மியும் இன்னொரு பிளேயரும் காங்கிரஸும் சேரும் போது அந்த ஓட்டு வங்கியோட பலம் ஜாஸ்தி. அப்ப 7 தொகுதியும் போயிடுச்சு அப்படின்னா டெல்லி கேபிட்டல், இந்தியாவோட தலைநகர். டெல்லி அரசுக்கு பெரிய அதிகாரம் கிடையாது. ஆனா டெல்லி முதல்வர்ங்கிற பதவி அது மிக கௌரவமிக்க பதவி. அதை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி ஜெயிச்சால் அது நமக்கு பெரிய கேவலம்னு பிஜேபி நினைக்குது. இதே பஞ்சாப்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தான் 1, 2, சிரோன்மணி அகாலிதள் தான் 3, பிஜேபி 4 தான், பிஎஸ்பி 5, மாயாவதியோட கட்சி 5. இதுதான் அங்க காம்பினேஷன். ஆனா 1, 2 சேர மாட்டேங்குதுல்ல. இங்க அதிமுக திமுக எப்படி சேரும்? திமுக, அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி இப்படியான அணி சேர்ந்தாங்க. 2 அணிக்குள்ள ஏதோ ஒரு அணிக்குள்ள பிற கட்சிகள் இருக்கு. தனியாக போட்டி போடுறதுங்கிறது நாம் தமிழர். அப்போ 4, 5ன்னு வரும்போது 4வது 5வது கூட்டணிக்குள்ள சேரும். 1வது 2வது ஒரு காலத்திலுமே சேர முடியாது. இப்ப பஞ்சாப்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேரவே முடியாது. ஆனா பிஜேபியோட சேரதுக்கு சிரோன்மணி அகாலிதள் தயாரா இல்லையே. அது ஈஸியா சேர வேண்டிய ஐட்டம் தானே. ஏன் தயாரா இல்லை அப்படின்னா, பஞ்சாப் விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அவங்களோட ஓட்டு வங்கி விவசாயிகள் ஓட்டு வங்கி. அப்ப பஞ்சாப் விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஹரியானாலையும் எதிரொலிக்கும்ல. அப்ப டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 3 மாநிலத்துக்கு சேர்த்து 30 சீட் இருக்கு. 30 சீட்லயும் பிஜேபி ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை இறுதியா ஒரே ஒரு கேள்வி. தொடர்ச்சியா பிஜேபி ஆரம்பத்துல சொன்னது பாத்தீங்கன்னா 370 கூட்டணியோட சேர்த்து நாங்க 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. சென்ற முறை 303 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் பீகார்லயும் உத்தரப்பிரதேசலயுமே சேர்த்தே ஒரு 3ல் 1 பங்கு 100க்கு மேற்பட்ட சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை அங்கேயே ஒரு 15 சீட் இப்பவே கம்மியாயிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா போனாடி வாங்கின 303லயே 120 சீட் இப்போதைக்கு கம்மியாயிருக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு சர்வே, இன்டர்னல் சர்வே பிஜேபிக்குள்ளே எடுத்ததா வெளியாகிட்டு இருக்குது இல்லையா? அது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல, அப்படிதான் வரும். என்ன காரணம்னா நீங்க சொல்றது சரிதான். அதாவது போன தேர்தல் 2019 முடிவுகள்ல பிஜேபி பல இடங்கள்ல 90%. சோ இந்த வாட்டி அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தேய்மானம் தான் ஆகும். சோ 90ங்கிறது 70 நிறுத்தினா போதும். ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சி அணி பெருசாயிரும். சவுத்துங்கிற அந்த 170 தொகுதியில, ஜார்க்கண்ட்ல இருந்து டவுன் சவுத் நான் சொல்றேன், அதுல பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது 30-35 தான். அப்போ நான் பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது சவுத்துல மட்டுமே குறைஞ்சபட்சம் 125. பஞ்சாப், ஹரியானா, டெல்லியில கண்டிப்பா 30. சோ 125, 30, 155. சோ 150 சீட்டுக்கு நான் பிஜேபி அஷ்யூர்டு இப்பவே. இது போக பிற மாநிலங்கள் இப்போ பெரிய பிளாக்கா இருக்கிறது, உதாரணமா மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் 40+ சீட்டு உள்ளது. அங்க பாதிக்கு பாதி 90 சீட்டு வருதுங்க. ஒரு 45 சீட்டு நான் பிஜேபியா மாறினா கூட சவுத்தும் அந்த பிளாக்கும் சேர்ந்தாலே அவங்க கிட்டத்தட்ட 180, 200 தொட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசம், பீகார் நீங்க சொல்ற 120 தொகுதி, அங்க ஒரு 20 தொகுதி கிடைச்சாலே போதும், 220,000. அப்போ 220னா பிஜேபிக்கு இந்த வடகிழக்கு இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தாலே பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ஒரு 280 தானே வருது. அப்ப அதை ஒரு 80 குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப அரித்மெட்டிக்கலா தாங்க வீக்குங்கிறது பிஜேபிக்கு இன்டர்னல் சர்வே மூலமா கண்டிப்பா தெரியும். அதனாலதான் இந்த பதற்றங்கள் வருது. பொதுவாக வெற்றியில நமக்கு உறுதிப்பாடு இருந்தா பதற்றம் ஏற்படவே ஏற்படாது. அந்த உறுதி இல்லைங்கும் போது பிஜேபிக்கான பதற்றம், பயம், கவலை எல்லாமே சேர்ந்துதான் இத்தகைய நடவடிக்கைகளை ஈடுபடுது. ஒண்ணு அடி வாங்குது. எலக்டோரல் பாண்டு
சுப்ரீம் கோர்ட் அடின்னு அடிச்சு நொறுக்கி எடுத்துருச்சு. இப்ப சஞ்சய் சிங் ஜாமீன், இன்னும் பல விஷயங்கள் இது நடக்குங்க. ஏன்னா தேர்தலா 7 கட்டம், முதல் கட்டமே இப்ப நம்ம தாண்ட போறோம். 6 கட்ட தேர்தல், மே எண்டு ஜூன் வரைக்கும் என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட போகிறதுன்னு நமக்கு தெரியல. அப்போ பிஜேபி என்ன பண்ணும், எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிதானே அவங்க நினைக்கிறாங்க. அதை பத்தி அவங்க தேர்தல் அறத்தை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்போ இன்னமும் ஏதாவது அதிரடிகள், பெரிய அளவுக்கு நாட்டின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்குதல், இதுக்கெல்லாம் பிஜேபி போகுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எதற்கும் துணிந்ததுங்க பிஜேபி. ரைட் சார், ரொம்ப நன்றி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.